Nowadays intermittent fasting la ஒரு big and mainstream இருக்கு இல்லையா? So let's discuss why. ஸோ நிறைய பீப்புள் ஏதோ ஒரு டைம்ல இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்றது, கொலஸ்ட்ரால், அதர் ஹெல்த் காம்ப்ளிகேஷன், டைப் 2 டயபெட்டிஸை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு, பிளட் சுகர் லெவலை வந்து ஸ்டெபிளைஸா வச்சுக்கிறதுக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் பண்றதுக்கு, கட் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருக்கிறதுக்கு, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஒரு நெகட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது பயங்கரமா பசித்தன்மையை அதிகமா கிரியேட் பண்றது, மூட் ஸ்விங்ஸ் வருது, இரிட்டபிலிட்டி இஷ்யூஸ் வருது, இந்த ஈட்டிங் விண்டோல ஏகப்பட்ட ஃபுட் சாப்பிட்டு கேலரியை வந்து ஓவர்லோட் பண்றது, தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை சாப்பிட வைக்கிறது. எக்ஸ்க்ளூடிங் திஸ், இதை லாங் டேர்ம்க்கு பண்ணும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது அப்படின்னு இது வரைக்கும் எந்த ரிசர்ச் ஆர் எந்த சயின்டிபிக் ப்ரூஃப்மே கிடையாது. ஃபாலோ பண்ணி சம் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு தான் இதுல நமக்கு என்ன நல்லது நடக்கிறது, என்ன கெட்டது இருக்கு அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபையே பண்ண முடியும்.